Hello friends, welcome back to Sports in Tamil. இன்னைக்கு வீடியோவில் நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா பான் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடியே பான் சம்மந்தமான ஒரு வீடியோ நம்ம சேனலில் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். இந்த ரூலை நான் அதிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா இந்த இரண்டு ரூல்ஸையும் நீங்கள் ஒரே நேரத்தில் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். அதனால தான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் இந்த பான் ப்ரொமோஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில் மற்றும் இதில் இருக்கக்கூடிய காமனான கொஸ்டின்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பான்ஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்பாக எதனால் இதை ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செஸ் போர்டை பொறுத்த வரைக்கும் பான்ஸ் அதாவது சிப்பாய்கள் தான் ரொம்ப பலகீனமானது. இது மற்ற எல்லா பீஸ்களுடைய தடைகளையும் தாண்டி ஆப்போனண்ட்டுடைய இறுதி கட்டமான 8th ரேங்கை ரீச் ஆகும்போது அந்த சிப்பாயை என்கரேஜ் பண்ணுற விதமாக அதை நாம் வலுவான பீஸாக ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பதவி உயர்வு மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பான் ப்ரொமோஷன் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பான்ஸ் எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ வெளியிட்ருக்கோம். அதை பார்க்காதவங்க இந்த ஐபட்டனில் போய் பார்த்துக்கோங்க. அதனால் பான்ஸ் எப்படி நகருங்கிறது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நேரடியாக எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரேங்க் 7th ரேங்க் 8th நம்முடைய பான்ஸ் எந்த ஒரு பானாக இருந்தாலும் சரி, அது ரீச் ஆகும்போது இமீடியட்டாக அந்த பானை நாம் எந்த ஒரு பீஸாகவும் மாற்றிக்கலாம். இதில் 2 முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. அதாவது பான் ஒரு நேரத்துலையும் மீண்டும் பானாக ப்ரொமோட் ஆகாது. இரண்டாவது முக்கியமான ரூல், பான் ஒருபோதும் கிங்காக ப்ரொமோட் ஆகாது. இந்த 2 விஷயத்தை தவிர மிச்ச எந்த ஒரு பீஸாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது நைட்ஸ், பிஷப், ரூக் மற்றும் குயின் ஆகிய எந்த ஒரு பீஸாகவும் நீங்கள் இதை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் பொதுவாக 2 டவுட்ஸ் இந்த பான் ப்ரொமோஷனில் ஏற்படும். அதில் ஒன்று, நம்முடைய செஸ் போர்டில் ஆல்ரெடி ஒரு குயின் இருக்கும்போது நம்ம பான் 8th ரேங்க் ரீச் ஆச்சுன்னு சொன்னால் நம்மளால் மீண்டும் ஒரு குயினை இதில் ப்ரொமோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. தாராளமாக உங்களால் மீண்டும் ஒரு குயினை செஸ் போர்டில் கொண்டு வர முடியும். இதில் ஒரு குயின் மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக 4-5 பாயிண்ட்ஸை 8th ரேங்கில் கொண்டு போய் நீங்கள் ரீச் பண்ணாலும் சரி, உங்களால் இதே போல் 4-5 குயின்ஸையும் செஸ் போர்டில் கொண்டு வர முடியும். ஆனால் இதுக்கு மேட்ச்சில் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல பிளேயரோடு விளையாடும் போது நிச்சயமாக உங்களுடைய ஆப்போனண்ட் ஒரு பானை கூட 8th ரேங்கில் ரீச் ஆக விட மாட்டாங்க. அதனால் இது வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. பிகினர்ஸோடு ட்ரை பண்ணும்போது வேணால் இதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். அதே போல் 2 நைட்ஸ் இருக்கும் போது மீண்டும் ஒரு நைட்ஸை நம்மளால் கொண்டு வர முடியுமானா தாராளமாக முடியும். நைட்ஸ் மட்டும் இல்லை, ரூக், பிஷப் ஆகிய பீஸ்கள் 2 போர்டில் ஆல்ரெடி இருக்கும்போது நம்மளால் அதுக்கு மேற்பட்ட பீஸ்களை இதில் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். அதன் பிறகு இரண்டாவது காமனான ஒரு டவுட்ஸ் என்னென்னா, நாம் 7th 8th ரேங்க்கு கொண்டு போய் ரீச் ஆகும்போது இதை ப்ரொமோட் பண்ணுறோம். இப்போ ப்ரொமோட் பண்ண பிறகு நாம் எந்த ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது ப்ரொமோட் பண்ண அந்த ஸ்கொயர்லேருந்து துவங்கணுமா இல்லை ரேங்க் 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, எந்த ஸ்கொயரில் கடைசியாக நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணீங்களோ அந்த ஸ்கொயரில் இருந்து தான் நீங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு B7 இருக்கக்கூடிய இந்த பான் A8 இருக்கக்கூடிய இந்த ரூக்கை கேப்சர் பண்ணால், இதை கேப்சர் பண்ண உடனே நீங்கள் மற்ற பீஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுபோல் ப்ரொமோட் பண்ண பிறகு நீங்கள் எந்த ஸ்கொயரில் அதை கேப்சர் பண்ணீங்களோ, அதாவது A8 இருந்து தான் இந்த கேமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் பானை ப்ரொமோட் பண்ணும்போது நீங்கள் 8th ரேங்க் ரீச் ஆன உடனே அதை செய்யணும். அதற்கு மாற்றமாக நீங்கள் பானை 8th ரேங்கில் வச்சுட்டு உங்களுடைய கையை அங்கேருந்து எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுடைய மூவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் முன்பாக சொன்னது போல் பான் ஒருபோதும் பானாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ இதை நீங்கள் கையை எடுக்கும்போது அதை இல்லீகல் மூவாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால் இந்த பானை உடனே உங்களுடைய மற்ற பீஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பான் ப்ரொமோஷனில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ரூல்ஸ் இது தான். இப்போ ரொம்ப நாட்களுக்கு பிறகு உங்களோட ஒரு ஃபன் கேம் விளையாட போகிறேன். அதாவது இந்த பான் ப்ரொமோஷனை மையமாக வச்சு ஒரு டாஸ்க். இப்போ இந்த ரேங்க் 7 இருக்கக்கூடிய பானை நீங்கள் ரேங்க் 8 கொண்டு போயிட்டு அதை மற்ற ஒரு பீஸாக ப்ரொமோட் பண்ணணும்.
நீங்கள் எந்த பீஸை இங்கே ப்ரொமோட் பண்ணுவீங்க? உங்கள் டைம் ஸ்டார்ட். இதில் நீங்கள் பானை குயினாக ப்ரொமோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கேமில் நீங்கள் நிச்சயமாக தோல்வி அடைஞ்சிருவீங்க. எதனாலன்னு பார்த்தா, நீங்கள் குயினாக ப்ரொமோட் பண்ண உடனே இப்போ இது ஆப்போனண்ட்டோடைய வாய்ப்பு. அவங்க அவங்களுடைய ரூக்கை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கிங்க்கு செக் சொல்லிடுவாங்க. ஒருவேளை இது மாதிரி செக் சொன்னாங்கன்னா உங்களால் வேறு எங்கேயும் இந்த கிங்கை நகர்த்த முடியாது. நீங்கள் குயினை ப்ரொமோட் பண்ணதில் எந்த ஒரு யூஸும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதே குயினுக்கு மாற்றமாக நீங்கள் நைட்ஸை ப்ரொமோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் 2 விஷயத்தை பண்ணியிருக்க முடியும். ஒன்று, நீங்கள் நைட்ஸை கொண்டு வந்த உடனே இது செக்காக அமைஞ்சிருக்கும். இந்த செக் இருக்கும்போது ஆப்போனண்ட்டால் அவங்களுடைய ரூக்கை பயன்படுத்தி நம்முடைய கிங்க்கு செக் சொல்ல முடியாது. அதனால் அவங்க கிங்கை வேறொரு கட்டத்துக்கு நகர்த்தி ஆகணும். இந்த நகர்வின் போது நீங்கள் அவங்களுடைய ரூக்கை நிச்சயமாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் அட்வான்டேஜாக இருப்பீங்க. நிச்சயமாக இந்த கேமை நீங்கள் வின் பண்ணுறதுக்கான 99% வாய்ப்புகள் இருக்குது. இந்த டாஸ்கில் நீங்கள் சரியான ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு இருக்குது. சரியாக டிசைட் பண்ண முடியாதவங்க இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்முடைய ஒரு தவறான முடிவு கூட அந்த கேமுடைய ரிசல்ட்டை டோட்டலாக மாற்றிடும் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் நம்ம சேனலில் சேர்ந்த சில நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்னா அந்த ரம்மி கேம் சம்மந்தமான வீடியோக்களை பதிவேற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கம் விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ள விளையாட்டுக்களை அவருடைய ரூல்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான். அதனால் ரம்மி கேம் எந்த விதத்துலேயும் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறதில்ல. அதனால் இது போன்ற வீடியோக்களை நிச்சயமாக நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்ய மாட்டோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் இது போன்ற கேள்விகளை தவிர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதனால் இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையலாம். நன்றி.